இன்னைக்கு என்னோட குட்டி குட்டி மெமரிஸ் எல்லாம் நான் காட்ட போறேன். ஸ்கூல் டைம்ல யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்க, தாவணி பாவாடை போட்டிருக்கீங்க, அதுலயே சுடி போட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் யாருன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்போலாம் ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நம்மளுக்கு அது கிடைக்கலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஸ்கூல் லைஃப் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் யுவனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஃபீல். அவனுக்கெல்லாம் போனா ரொம்ப ஜாலியா மிஸ் எல்லாம் அவ்வளோ இதாக சொல்றாங்க. ஆனா நம்ம இதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தா வச்சுக்கோங்களேன் சொல்லுவாங்க, கண்ணை விட்டு போட்டுங்க, தோலை பளிச்சுன்னு உரிச்சு எடுத்துருங்க அப்படிம்பாங்க. உயிரை மட்டும் விட்டுருங்க அப்படிம்பாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு சங்குதான் அப்படின்னு. என்ன சொன்னாலும் உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போச்சு, என்ன சொல்லிட்டு போச்சுன்னு சொல்லி சொல்லி நம்மளை பேசி சாவடிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நீங்க 12th என்ன குரூப்னு சொல்லுங்க. நான் வந்து ஸ்டாட்டு தான் எடுத்திருந்தேன். அவ்வளோலாம் படிக்க மாட்டேன், கொஞ்சம் தான் படிப்பேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருந்த தருணம். இப்பவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, நாங்களும் பேசுவோம். சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் வரப்போகுது பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோட குட்டியோண்டு வயசுல எடுத்தது. அப்போல்லாம் முடியே வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு பூ வச்சுக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு இப்போ பூ வைக்க பிடிக்காது. இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுக்குவேன். ஆனால் என்ன சொல்கிறது, இந்த சிம்மாடு குட்டி வச்ச அப்படி நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்லைடு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் நான் ஸ்கூல் டைமில் எடுத்தது. நான் ஃபஸ்ட்டு அப்போல்லாம் இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் இன்னும் என் கூட பேசுவாங்க. இவங்கெல்லாம் எங்கள் ஏரியா தான். நாங்கள் இந்த ஊஓ தொடக்கப்பள்ளியா அந்த ஸ்கூலில் படித்தோம். இது வந்து நான் 4th படிக்கிறப்ப எடுத்தது. அப்போல்லாம் முடி வளர்த்துறக்கு விட்டுட்டாங்க. இது 6th. எனக்கு நிறைய முடி இருக்கும், இப்போ முடியெல்லாம் கொட்டிடுச்சு. இது 7th ஃபோட்டோ. அப்போல்லாம் இந்த பஸ் பாஸ்க்கு எடுப்பாங்களா அந்த ஃபோட்டோஸ் இது. அப்போல்லாம் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டோம், சிரிக்கக்கூடாது. சாரெல்லாம் சொல்லுவாங்க சிரிச்சு நில்லுங்க அப்படிம்பாங்க. இதே டீச்சர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா, எரும மாடு அங்கே என்ன உனக்கு தெரியுது சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. இது 8th ஃபோட்டோ. எல்லா இதுலேயும் பின்னாடி எழுதி வச்சுருப்பேன், ஏதோ மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் வச்சுருக்கேன். இது 9th. என்னோட முடி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய முடி இருந்துச்சு. அதில் ஒரு சில மிஸ்ஸு தான் பயங்கரமாக திட்டுவாங்க, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. இது வந்து 10th பப்ளிக் கப் எடுத்தது. இது வந்து 11th 12th அப்போல்லாம் சுடி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்த தருணம். தேங்க்யூ.